ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் உமன்ஸ் ஆர்ட். என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா வியூவர்ஸுமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நாம் இன்றைக்கி எல்லோ கலர் chrysanthemum ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஜடவேணி ரொம்ப ஈஸியாக கட்டலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நாம் எல்லோ கலர் chrysanthemum ஃப்ளவர்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பூவை கட்டுறதுக்கு நம்ம இந்த கோல்டன் கலர் ஒயர் நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது கொஞ்சம் திக்கான கம்பியை யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அந்த பேள், அந்த ஒயிட் கலர் பேளை நம்ம கட்டுறதுக்காக தின் ஒயர் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது கொஞ்சம் மெல்லிசான கம்பி எடுத்துக்கலாம். இவ்வளோ திங்ஸும் யூஸ் பண்ணி நம்ம ஜடவேணி கட்டலாம். ஃபஸ்ட்டு நம்ம chrysanthemum ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி தனித்தனியாக காம்பு இல்லாமல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், காம்பு இல்லாமல் மேலே இருக்க பூ மட்டும் தனியாக வர மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். இன்னொரு பூ நான் கட் பண்ணுறேன் பாருங்கள். கரெக்டாக பூவோட தலைப்பகுதியை இந்த மாதிரி கை வச்சு பிடிச்சிட்டு கீழே இருக்க தண்டை கரெக்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி தான் நமக்கு எத்தனை ஃப்ளவர்ஸ் தேவைப்படுதோ அத்தனை ஃப்ளவர்ஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு பூ கட்டுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். chrysanthemum ஃப்ளவர்ஸ் பார்க்க செவ்வந்தி பூ மாதிரியே இருக்கும். ஆனால் செவ்வந்தி பூ அளவுக்கு திக்னஸ் இருக்காது. அதுதான் இதோட வித்தியாசம். இனி நம்ம அந்த திக் ஒயரை எடுத்துக்க போகிறோம். எடுத்துட்டு ஒரு பக்கம் இந்த மாதிரி ரவுண்டாக ஒரு ஹோல் வர மாதிரி கம்பியை வளைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஒயரை ஃபுல்லாகவே இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கலாம். ரெண்டு ஒயரும் சேர்ந்து வர மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க. சுற்றி விட்டுட்டு இன்னொரு எண்டுலேயும் ஹோல் வர மாதிரி நம்ம ஒயரை வளைச்சி விட்டுக்கலாம். எதுக்கு அப்படின்னா ரெண்டு சைடும் நம்ம த்ரெட் வச்சு கட்டுறதுக்காக வேணியில். அதுக்காக தான் நம்ம ரெண்டு பக்கமும் ஹோல் போட்டு கம்பியை இந்த மாதிரி வளைச்சி வச்சுருக்கோம். இனி நம்ம அந்த தின் ஒயரை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதுக்குள்ளாடி இந்த மாதிரி பேளை போட்டுட்டு கம்பியை இந்த மாதிரி வளைச்சி விட்டுருங்க. விட்டுட்டு அந்த அளவில் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஒயரை. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒயரை நல்லா சுற்றி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம எல்லா பேளுமே செஞ்சு எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், நமக்கு எவ்வளோ பேள் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு எடுத்துக்க போகிறோம். ஃப்ளவர்ஸ் எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு பேளும் நம்ம எடுத்துக்கலாம். இனி நம்ம ஃப்ளவர் எடுத்துட்டு அதுக்கு மேலே அந்த பேளை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். எப்படின்ட்டு பாருங்கள், அந்த தின் கம்பியோட பின்பக்கம் கரெக்டாக பூவோட சென்டரில் வரணும். பார்த்துக்கோங்க, கரெக்டாக அந்த சென்டரோடு வெளியே வரணும். அப்போ தான் நமக்கு பூ கரெக்டாக வரும். சைடில் விட்டெல்லாம் வெளியே வந்துச்சு அப்படின்னா நமக்கு பூ உதிர்ந்துடும். செவ்வந்தி பூ அளவுக்கு chrysanthemum ஃப்ளவர்ஸ் திக்னஸ் இருக்காது. பாருங்கள், கரெக்டாக சென்டரோடு நம்ம அந்த தின் ஒயரை விடும்போது இந்த மாதிரி அழகாக வரும் பூ பார்க்குறதுக்கு. கரெக்டாக சென்டரோடி வர மாதிரி ஒயரை உள்ளாடி விடுங்க. பார்த்துக்கோங்க, கரெக்டாக சென்டரோடி வரணும். சைடோடி வந்தால் கூட நீங்கள் கம்பியை வெளியே எடுத்துகிட்டு கரெக்டாக சென்டரில் வர மாதிரி விட்டு எடுத்துக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு பூ எல்லாமே உதிர்ந்துடும். இந்த மாதிரி நமக்கு எவ்வளோ ஃப்ளவர்ஸ் தேவைப்படுதோ எல்லாத்துக்கும் சென்டரில் பேள் வர மாதிரி தின் ஒயர் வச்சு கோர்த்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி. இனி நாம் இதை எப்படி ஜடவேணியில், அதாவது இந்த திக் ஒயரில் கட்டுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். நீங்கள் அந்த திக் ஒயரை நம்ம ஜடவேணிக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வளைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பூவை இந்த மாதிரி மேல் பக்கம் பார்த்து வரணும். அந்த மாதிரி வச்சுட்டு கீழ்ப்பக்கம் இருக்க கம்பி இந்த மாதிரி அந்த திக் கம்பிக்கு மேலே சுற்றி விட்டுருங்க. பூ இந்த மாதிரி மேல் பக்கமாக பார்த்து வரணும். இந்த மாதிரி வச்சு கரெக்டாக கையை வச்சு பிடிச்சிட்டு பூவை வரிசையாக நம்ம இந்த மாதிரி கம்பியை வச்சு கட்டிகிட்டே வரலாம். பாருங்கள், வரிசையாக வச்சு கட்டிகிட்டே வாங்க. chrysanthemum ஃப்ளவர்ஸ் நமக்கு ரொம்ப சீக்கிரமாக வாடாது. செவ்வந்தி பூ மாதிரி தான். அதனால் நீங்கள் கம்பி வச்சு யூஸ் பண்ணாலும் நமக்கு சீக்கிரம் வாடாது. இந்த மாதிரி கரெக்டாக ஒரே லெவலில் மேல் பக்கம் பார்த்து வர மாதிரி கட்டிகிட்டே வாங்க.
நான் வந்து எல்லோ கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து என்ன கலர் கிறிசாந்தம் ஃப்ளவர்ஸ் வேணுமோ வாங்கி நீங்கள் வந்து உங்களுக்கு சாரீக்கு மேட்சாட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் ஓரளவுக்கு கட்டிட்டேன் பாருங்கள். இதே மாதிரி அது திக் கம்பி ஃபுல்லாகவே நம்ம வந்து பூ வச்சு கட்ட போகிறோம். பாருங்கள், கட்டிட்டேன். ஜடவேணி வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. நம்ம வந்து கம்பியை வந்து ஜடவேணி ஷேப்லேயே வச்சுருக்கனால நமக்கு வந்து அப்படியே ஷேப் இருக்குது. இனி நாம் கோல்டன் த்ரெட் வச்சு 2 பக்கமும் கட்ட போகிறோம். நம்ம வந்து வேணியோட 2 பக்கமுமே த்ரெட் வச்சு கட்டுறதுக்காக நம்ம வந்து கம்பியை வந்து வளைச்சி விட்டுருந்தோம். அந்த 2 இடத்துலையும் கரெக்டாக இந்த மாதிரி த்ரெட் வச்சு நம்ம வந்து கட்டிக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து ஹேரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக பர்ஃபெக்டாக நமக்கு வரும். இந்த பக்கமும் நம்ம வந்து கட்டிக்கலாம். பாருங்கள், நான் வந்து த்ரெட் வச்சு கட்டி முடிச்சிட்டேன். நம்மளோட ஜடவேணி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. பிகினர்ஸ் எல்லாருமே வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், உங்களுக்கு கட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். கிறிசாந்தம் ஃப்ளவர்ஸும் செவ்வந்தி பூ மாதிரி தான், ரொம்ப சீக்கிரம் வாடிடாது. எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் நீங்கள் வந்து ஹேர் டெக்கரேஷனுக்கு இந்த மாதிரி கிறிசாந்தம் ஃப்ளவர்ஸ் வாங்கி நீங்கள் வந்து ஜடவேணி வந்து கட்டிக்கலாம். வீட்டில் எல்லாரும் கட்டி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.